மோடி சரியில்லைங்கிறது விமர்சன பொருளா வச்சா பரவாயில்ல, வைத்தறிச்சல வச்சா எவ்வளவு அராஜகம் நடந்திருக்கு. ஆனா ஜஸ்ட் இமேஜின் என்ன பண்ணிருக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு விஷயத்திலையுமே இந்த 11 வருஷத்துல இந்தியாவை எங்க நாத்திட்டு வந்திருக்காரு பாருங்க. வெளிநாடுகள் வாழக்கூடிய இந்தியர்கள் பெருமையோடு பேசுகிறார்கள் நாங்கள் இந்தியர்கள் என்று. திரு அண்ணாமலை அவர்கள் பல வெளிநாடு டிராவல் பண்ணியிருக்கிறார். எவ்வளவு பிரைடா அவங்க ரிசீவ் பண்றாங்கிறத பார்க்கணும். போற வர்ற இடமெல்லாம் முன்னாடி நிலைமையே வேற, இன்னைக்கு நிலைமையே வேற. இந்தியர்கள் என்றால் பிழைக்க வந்தவங்க நிலைமை, இந்தியர்கள் என்றால் பெருமிதத்தோடு நிப்பாட்டு. அந்த விசாக்கு அந்த பாஸ்போர்ட்டுக்கு இருக்கக்கூடிய மரியாதை இந்தியாவில வந்துச்சு. எவ்வளவு ஒன்னு ரெண்டா இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு சொல்றாங்க. 2014 முன்னாடி வரைக்கும் ஹஜ் யாத்திரை 1.25 லட்சம் பேர் தான் போயிட்டு இருந்தாங்க. 1.25 லட்சம் பேர் ஆண்டுக்கு. இன்னைக்கு இந்த வருஷம் நான் இப்ப திரு அபூபக்கர் அவர்கள்ட்ட பேசினேன், 1.25 லட்சம் பேர் போறாங்க. 50,000 பேர் கூட எவ்ரி இயர். அதற்கான பெர்மிஷனை பாரத பிரதமர் நரேந்திர மோடி வாங்கி கொடுத்திருக்கிறார். ஹஜ் யாத்திரை போகும்போது பெண்கள் தனியா போக முடியாது. பெண்கள் யாராவது ஒரு ஆண் துணையோடு தான் போகணும். அண்ணனோ தம்பியோ அக்காவோ அண்ணனோ கணவனோ அப்பாவோ யாரோ ஒருத்தர். பெண்கள் தனியாகவும் போகலாம் அப்படின்னு இஸ்லாமிய பெண்களுக்கான பெரிய நல்வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இஸ்லாமியர்களுக்கு எதிராக எப்படி இருப்பாங்க? ஒரு கலவரம் இல்லை. ஹஜ் யாத்திரை எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. பெண்கள் தனியாக ஹஜ் யாத்திரை போகலாம். ட்ரிபிள் தலாக் பெண்களுக்கு எதிரானது என்பது போல சித்தரிக்கப்பட்டது. என்ன ஆச்சரியம், அந்த பெண்ணுடைய குடும்பத்தை தவிர வேற யாரும் வழக்கு போட முடியாது. இது யாராவது சொல்றாங்களா வெளியே? அந்த பெண்ணுடைய பிரைவேட் குடும்பம், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மா இவங்களை தவிர யாரும் கேஸ் போட முடியாது. யாரோ ஒருத்தர் போயிட்டு வந்து இன்னொருத்தர் மேல ட்ரிபிள் தலாக் போட்டாரு, எங்க மேல வந்து பாஞ்சிரும் கிடையாது. அப்ப இந்த மனைவிக்கு வழக்கு போடக்கூடிய சுதந்திரம் யார் வாங்கி கொடுத்தா? அப்ப வாரணாசியில கிட்டத்தட்ட 17% பேர் இஸ்லாமியர்கள் இருக்கிறார். எப்படி 3வது முறை அங்க எம்பி யாராவது யோசிக்கணுமா? இல்ல யாராவது இஸ்லாமியர்களுடைய வாக்கை பெறாமலா நரேந்திர மோடி ஆயிர முடியும்? அப்ப எவ்வளவு பெரிய இடத்துல போயிட்டு இருக்கிறார் பாருங்க. ஒன்னுமே